எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து கத்திரிக்காய் சட்னி செய்ய போறோம். நான் வந்து ரொம்ப நாளா வீடியோ போடல. என் பையன் வந்து 10th போயிட்டாரு. அதனால அவர் ஸ்கூல் போயிட்டாரு. கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு 4 கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சோண்டு புளி. இதுக்கு தேவையான பொருள் இது. ஒரு 5 காஞ்ச மிளகாய், அடுத்து வந்து பூண்டு எல்லாமே கழுவி நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். கழுவி தான் செய்யணும். பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், நான் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் சேர்ந்து. இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு சொலை புளி, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கத்திரிக்காய் சும்மா கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நறுக்கிக்கலாம். நம்ம அரைக்க தானே போகிறோம். கத்திரிக்காவை கழுவி போட்டாச்சு. நல்லா வதங்கணும். மல்லி இலை எவ்வளோக்குள்ள போடுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லா வாசமாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். காயெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணிலாம் வத்திடுச்சு. இந்த அளவுக்கு தான் வதங்கணும். ஒரு சில பேர் வந்து மல்லித்தூள், ஜீரகத்தூள் போடுவாங்க. அது வந்து குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும், சட்னி டேஸ்ட்டில் வராது. இப்படி செஞ்சால் தான் இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். நான் வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் போடலை. மிளகா வந்து நம்ம 2 மிளகாவுமே சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும். இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்றலாம். 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம், இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறவரன்னு தான் அரைக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது. பெருங்காயம் போட்டு தாளிக்கவும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஈரோடுல இருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, மீன் குழம்பு ரெசிபி செஞ்சு காமிக்கான்னு கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி 4 வீடியோ மீன் குழம்பு போட்டிருக்கிறேன். அதில் வந்து முத்துமதி சமையல்னு பாருங்கள், அதில் வந்து 4 மீன் குழம்பு போட்டிருக்கிறேன். இன்னொருத்தவங்க வந்து மட்டன் குழம்பு கேட்டிருந்தாங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.